ஹாய்டா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இது நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். அன்பரசி அன்பரசியோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஜெயா ஐஸ்வர்யா அப்படின்றவங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஸோ என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபேரிஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மெனி ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வந்து மினி ஹாப்பி பர்த்டே. லைக் அன்பரசி தான் வந்து இந்த டைப்பில் வேணும், இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கே போடணும், பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் போட முடியல. இப்போ தான் வந்து எனக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு போடுறதுக்கு. ஸோ அவங்க வந்து லைக் குட்டி மூவி இருக்குல்ல, தனுஷ் ஸ்ரேயாலாம் ஆக்ட் பண்ண மூவி, அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யார் யாருக்கு வேணும் அப்படின்றத வந்து அவங்க கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே தீமு தான், பட் கொஞ்சம் சீன்ஸ் வந்து மாற்றி வந்து வச்சுருந்துருப்பேன். அண்ட் வந்து இதே மாதிரியே வந்து உங்களுக்கு மூவியில் இந்த ஹீரோக்கு நம்ம மெம்பர்ஸில் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இதில் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றின இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஹாஸ்டலில் தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்கள் ஊர் வந்து ரொம்பவும் தூரம். லைக் வந்து ஒரு புவர் ஃபேமிலி, இதுதான் வந்து உங்களோட இன்ட்ரோ. அண்ட் வந்து நம்ம ஜிமின் வந்து ஒரு ரிச்சான பையன், காலேஜ்லேயே ரொம்ப கெத்து காட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற பையன். ஸோ அவனுக்காக அவனோட ஃபாலோவர்ஸ்ன்னு இருப்பாங்களா, அவங்க சில பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம ஜேகாவோட என்ட்ரி வந்து அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் வந்து காலேஜுக்கு அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வரீங்க, நடந்து வந்துட்ருக்கீங்க. சைடில் வந்து லைக் வந்து யூஸ்வலாகவே பசங்கள்லாம் பைக்ஸ் பார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு கேங்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களே. ஸோ நம்ம ஜிம்மிங் வந்து செகண்ட் இயரு, எப்பவும் போல் அங்கே தான் வந்து அந்த கேங் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு வந்துட்ருக்கீங்க. கேஷுவலாக வந்து ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் லைக் வந்து அவருக்கு அவ்வளோ வந்து உங்களை பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு வந்து உங்களை மட்டுமே தான் வந்து பார்த்துட்ருக்கு. நீங்கள் வந்து யாரையுமே கண்டுக்கல, எதையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களோட கிளாஸுக்கு வந்து நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறமும் ஜிம்மின் வந்து உங்களையே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் அவரோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து டயாங்கு தான். டயாங் தான், ஏய் மச்சான் என்னடா அந்த பொண்ணு மேலே போன பிறகும் அப்படியே கண்ணு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மச்சான், பொண்ணு நல்லா இருக்கால, பிடிச்சிருக்குதுடா. ஆஹா, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வந்து உன் மேலாம் வந்து விழுந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது கலங்காதவனி, இப்போ என்னடா கலங்கி அப்படியே உருகுற, அவ்வளோ லவ்ஸா, பத்ததுமே லவ்ஸான்னு அப்படி கூட வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. லைக் வந்து டெய்லியும் வந்து ஜிமின் என்ன பண்ணுறாருனா உங்ககிட்ட வந்து லைக் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை முடியாது, எனக்கு ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஸ்டடீஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுது, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி, நீங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி, அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் செட் ஆகாது, ஸோ வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் சொல்லி இருந்திருப்பீங்க. பட் ஜிமின் வந்து டெய்லியும் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பார். நீங்கள் வந்து இல்லை முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி 6 months போயிருக்கோம். ஜிம்மினுக்கு பொறுமையே இல்லை. நீங்கள் ஹாஸ்டலில் தானே தங்கியிருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அக்செப்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு சும்மா பெரியவா இப்போ மாதிரி சீன் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க இருப்பீங்க. நீங்க கிளாஸ்ல வந்து இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்து கிளாஸ்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வேகமா உங்க ஃப்ரெண்டு ஓடி வந்து, ஏய் மூன் மூன் மூன், பெரிய பிரச்சனையாயிருச்சுடி, சீக்கிரமா வாடி அப்படின்னு பதறி அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன 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 பிரச்சனை? ஏய் அந்த சீனியர் இருக்காருல்லடி, எந்த சீனியர்? அதான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பார்ல, நீ கூட வேண்டாம். ஆமா, அவரு சாகிறதுக்கு மேல போய் நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஃபாடி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போயிட்டுருக்காங்க. ஜிம்மின் வந்து அந்த பில்டிங் டாப் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கீழே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பதறி போயிடுச்சு. ஐயோ கீழே விழுந்தா என்ன ஆகுது ப்ரொஃபஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் கீழே வருவேன், இல்லைனா இங்கேருந்து குதிச்சு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்லியிருப்பாரு. டயாங்க, ஏமா அவன் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, அக்செப்ட் பண்ணாதான் என்னவா உனக்கு? அவ்வளோ பெரிய அழகின்னு நினப்பா உனக்கு? ஒன்றுமே இல்லாத நீ, உனக்கெல்லாம் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் பாரு, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி டயாங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஐயோ என்னடா இது, படிக்க வந்தது ஒரு குத்தமா, படிக்க வந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இதை பாருங்க ஜிமின், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. முடியவே முடியாது, என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நான் கீழே வருவேன் அப்படின்னு ஒரு காலை கீழே வைக்கிறாரு. லைக் கீழே விழ போற மாதிரி. வேண்டாம் 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 அப்படின்னு எல்லாம் பதறாங்க. நீங்க அப்படி சைலண்டா நின்றுட்டு இருக்கீங்க. டேய் ஏடா இப்படி பண்ற, ஏடா டெய்லியும் என்ன டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு அதை விட அதிகமா டார்ச்சர் பண்றியேடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு புள்ள பூச்சி பயந்த கேஸு, அந்த மாதிரிதான் நீங்க. உங்களுக்கும் வந்து பயமா இருக்கு. ஐயோ விழுந்துட்டா என்ன ஆகுறது, எல்லாருமே நம்மள வந்து அவ்வளோதான் துவம்சம் பண்ணிடுவாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க, ஏன் இப்போ சொல்றி லவ் பண்ற சொல்றி, அக்செப்ட் பண்ற சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க 5 நிமிஷம் ஆச்சு, சொல்லுடி அப்படின்ட்டு கீழே உங்க ஃப்ரெண்ட்ஸு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. மேல இருந்து ஜிம்மினா, நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நீங்களும் வந்து வேற வழி இல்லாமல் ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறீங்க. அப்போ தான் வந்து ஜிமின் வந்து அங்கே இருந்து கீழே வந்து வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஃபைனலி என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிட்ட, இனிமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து அங்கே இருந்து எல்லாருமே தெரிஞ்சுட்டு, இனிமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். யாராவது தேவையில்லாதவங்க வந்து பேசிட்டு, இந்த பசங்களாவது வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் உசுரோடவே இருக்க மாட்டான், புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாரு. அங்கிருந்து எல்லாருக்கும் சொல்லுவேன் எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே வந்து ஜிமினா வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கு. டெய்லியும் வந்து ஜிமின் தான் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணுறது, உங்களை ட்ராப் பண்ணுறது, அண்ட் வெளியில் வந்து டேட்டுன்னு கூப்பிட்டு போகிறது, லைக் வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறது, அங்கே அதை வாங்கி கொடுக்கறது இதை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னதான் வந்து எது வேணும்னு கேட்டாலும், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், அது எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு எதுவும் வேண்டாம்னு சொன்னால் எப்படி, நான் கொடுக்கறத நீ வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து வாங்கி கொடுப்பாரு. வேண்டான்னு சொன்னால் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வேண்டா வெறுப்பாக வந்து வாங்கிக்குவீங்க. இப்படியே தான் வந்து ஒரு 3 months போகுது. அப்போ தான் நீங்கள் ஜிமின் அண்ட் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வந்து உங்கள் பர்த்டே. ஸோ உங்கள் பர்த்டேக்கு வந்து நல்லா லைக் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக வந்து ஜிமின் ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. உங்களை வந்து கண்ணை கட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு லைக் பொக்கே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கண்ணை கட்டிட்டு நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு கீழே பக்கத்தில், ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜிமின் அந்த பொக்கையை வச்சு நீல் பண்ணிட்டு
இப்போ வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து அந்த பிளைட் ஃபோல்டை வந்து கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் நீல் பண்ணிட்டுருக்காரு ஒரு ஃப்ளவர் புக்கையோட. ஹாப்பி பர்த்டே மூன், நான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு உன்னோட போகிற ஃபர்ஸ்ட் பர்த்டே அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னது. மேலேருந்து பூக்களாக கொட்டுது. அதெல்லாம் வந்து பார்க்க லைக் புதுசாக ஒரு ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து ஜிமின் வந்து அந்த பொக்கேவை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஜிமினும் இருந்திருக்காரு, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பொக்கேக்குள்ளாரே ஒரு ரிங்கு மாதிரி வந்து செட்டப்பில் வந்து ஜிமின் வச்சுருப்பாரு. அந்த ரிங்கை எடுத்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ரிங்கை வந்து போட்டு விடுறாரு. உடனே செம்ம செலப்ரேஷன் அங்கே. அந்த கலர் பேப்பர்லாம் பறக்கிற அந்த டப்பாக்குள்ளார வச்சு பறக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. உடனே அங்கே பெரிய செலப்ரேஷன், கேக் கட்டிங் எல்லாமே நடக்குது. இப்போ தான் வந்து நம்ம ஜங்குக்கோட என்ட்ரி. ஸோ செலப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஒரு பிளேஸில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பொக்கேவை வந்து பக்கத்தில் அந்த பைக் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து வச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் வந்து நம்ம ஜங்குக் என்ட்ரி மாசா வராரு. வந்து அந்த பொக்கேக்குள்ளார இருக்கிற ஒரு ஃப்ளவரை எடுத்துட்டு உங்ககிட்ட நீட்டி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதுமே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. உங்களுக்கா? என்னடா நீ, எவன்டா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏய், யாரா நீ? அட பாஸ், இருங்க பாஸ். ஹலோ, இந்தாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அது என்னமோ தெரியல, உங்களுக்கு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ லவ் யூ, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை லைக் அந்த ஒரு ஃப்ளவர் இருக்கும்ல, அந்த ஃப்ளவரை நீங்கள் நோட் புக் கையில் வந்து பிடிச்சிட்டு வந்துருப்பீங்க, அதில் சொருவிட்டு பாய் லெட்டர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருந்துருப்பாரு. உங்களுக்கு ஆடி எவன்டா நீ, ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குற, இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ வேறையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஜிம்மினுக்கு செம்ம காண்டு. யார் அவன், அவன் என்னன்னு, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே ஒன்று வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருப்பான் அவனுக்கு. அவன் அவன் யாரு டே, யாருன்னு பாருங்கடா, அவன் அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. கவலையப்படாத மச்சான், யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து டைம் சொல்கிறாரு. சரிடா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாரு. இந்த பூ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கொடுத்த புக்கையிலேருந்து ஒரு பூவை எடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்ற அந்த பூவை வந்து எடுத்து கீழே போட்டு நல்லா மிதி 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 மிதின்னு மிதிக்கிறாரு. அவன்கிட்ட அவன்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாகவே இரு, இந்த மாதிரிலாம் பசங்களாம் ரொம்ப மோசமானவங்க, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது, பட் ஆனாலும் சொல்லலை. சரி சரி, கை என்ன கை? அவன் வந்து சொல்கிறான்னா அதெல்லாம் வந்து பலார்னு ஒரு அற விட தெரியாது அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தா உன்னையும் தாண்டா நான் அரைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட்லேயே தோணுது. எல்லாமே நீங்கள் மைண்டில் தான் வந்து யோசிப்பீங்க, பேச மாட்டீங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நடக்குது. என்னடி யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ஜிமின். அவன்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண, அவன் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ண, புரியுதா? சரி, பட் ஆனால் என்கிட்ட ஃபோன் இல்லையே உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ ஷிட், ஆமால, அப்போ வேலையாக உனக்கு ஃபோன் தான் வாங்குகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் இருக்கிறதே காஸ்ட்லியான ஒரு ஃபோனாக வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. இல்லை, இவ்வளோ காஸ்ட்லியாலாம் வேண்டாம் ப்ளீஸ், சும்மாரு, உனக்கு எதை வாங்கி கொடுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், அதுதான் உனக்கு கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்து ஒரு சிம்மும் வாங்கி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. இதில் வந்து என்னோட நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ மறக்காமல் கால் பண்ணு, ஓகேவா? மெசேஜ் பண்ணு, ஹாஸ்டல் போனதுக்கப்புறமும் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஜிமின் சொல்வார். ஐயோ, நாள் ஃபுல்லும் பண்ணுற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்போ ஹாஸ்டலில் வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சரி அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் போயிடுறீங்க. அப்படியே தான் வந்து லன்ச் டைம்லேயும் அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் வந்து
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு, அதான் சாரி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் வேற ஒரு டேபிளில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கேஷுவலாக ஜங்குக் வராரு, வந்து உட்காடுறாரு. ஹாய் பாஸ், ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பேர்? அவள் பேரை தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போகிற? உன்னதோட நான் தேடிட்டு இருந்தேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓ, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணா? ஸோ வாட், இருந்துட்டு போகுது பாஸ். ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்றாரு. பாஸ் பாஸ் பாஸ், கூல் கூல். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருக்கீங்க. நான் ஜாஸ்ட் என்னோட லவ்வை தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கும் ஆமாம், இவன் ஜஸ்ட் லவ் மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணான், வேறு எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பாஸ், நீங்கள் லவ் பண்ணீங்க, அவங்க உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, என் லவ்வை அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ வந்து என்னால் இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் ஜங்குக் வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து அவரால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று வந்து வாங்கி கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் பண்ணுவார். இருக்கிற டென்ஷனில் இருக்கிற டார்ச்சரில் நீ வேண்டாம் ஏன்னா இப்படிலாம் வந்து என்னை சேர்த்து வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, அழகாக பிறந்தது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு பக்கம் ஜிமினா, இன்னொரு பக்கம் ஜங்குக்கு, நடுவில் நல்லா நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாம் போகுது. அண்ட் வந்து ஜிமினோட அப்பா வீட்டில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அதுக்கு வந்து எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து ஜிமின் வந்து உங்களை செம்ம அழகாக ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. லைக் வந்து அழகாக இருக்கணும் நீங்கள், அவரோட ஃபேமிலியில் தானே அந்த பார்ட்டி நடக்குது அப்படின்றதுனால அவர் வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து அந்த பார்ட்டிலேயே வந்து அந்த பார்ட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் நடந்துட்டுருக்கும்போது ஜிமின் வந்து உங்களை வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கூப்பிட்டு போய், அப்பா இந்த பொண்ணு தான்ப்பா நான் வந்து லவ் பண்ணுறேன், இவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு உங்கள் அப்பாவா. ஓஹோ, அப்படியா, அச்சோ, ரொம்ப நல்லதாக போச்சு என்கிட்ட வந்து சொன்னது. இப்போவே வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து இங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் வந்து சிமினுக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்ஸ் இப்போ, தேங்க்ஸ் இப்போ அப்படின்னு கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. வா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறீங்க, நல்லா இருங்க நல்லா இருங்க, உன் சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அப்படியே வந்துட்டேங்க மச்சான், இனிமே வந்து ஜாலி தான், உன் அப்பாவும் லவ்வுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாரு, இனிமே ஒரே ஹாப்பி தான், இல்லை கல்யாணம் அப்படியே மஜா மஜா தான் மச்சான், நீ சும்மாடுறா நீ வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கா ஐயோ கல்யாணமா, அவ்வளோதான் என் சோலி முடிஞ்சு, நான் எதுக்காக வந்து இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து அவங்க அப்பாவும் ஸ்டேஜுக்கு ஏறி நின்று மைக்கை பிடிச்சி எல்லாரும் வந்து கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, என்னோட பர்த்டேக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன். அதை வந்து என்ன அப்படின்னா, என்னோட பையனோட என்னோட பையனுக்கு பிடிச்ச பொண்ணு என்னோட வீட்டு மருமகளை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன், அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து எல்லாருமே வந்து லைக் கிளாப்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஜிமினை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஜிமினும் வந்து போகிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அடுத்து வந்து உங்களை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக அப்படியே டீச்சிங் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து உன்னை தான் கூப்பிட்டு போகிறாங்க, ரெடியாரு அப்படின்ற மாதிரி, ஓ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் பொண்ணு இருப்பாங்களா, அந்த பொண்ணு பேரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் சுஜி தான் வந்து என் பையனோட வருங்கால வருங்கால மனைவி, என் வீட்டோட மருமக சுஜிச்செல்லாம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார். அங்கேருந்து லைக் எல்லாருமே சேர் பண்ணுறாங்க. வா கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
லைக் வந்து ஜிமினோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து யாரு அப்படின்னா வந்து ஒரு மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ மினிஸ்டர் வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிட்டு அது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால தான் வந்து சுஜி அவங்க மினிஸ்டரோட பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டை மருமக அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அங்கே ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, என்னப்பா பண்ணுறீங்க, வாயை மூடிட்டு இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து இன்னும் கூடிய கொஞ்ச நாளில் வந்து கல்யாணத்தை வச்சுருக்கேன், எல்லாருமே வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிடுறாங்க. ஜிமின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கேங்கு கிட்ட தான் போகலான்ட்டு பார்க்குறாரு. பட் ஆனால் வந்து கார்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன கார்ட்ஸ் கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருப்பாருன்னா இவனை வந்து தனியாக விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ அதனால கார்ட்ஸும் வந்து ஃபாலோவிங்லேயே தான் இருக்காங்க. ஜிமினுக்கு செம்ம காண்ட அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். டேய் போங்கடா இங்கேருந்து, மன்னிச்சிருங்க, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அவங்கள தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருக்க போகிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு, ஏன் அவங்க அப்பா இப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு, ஐயோ இது என்னடா அது புது கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சமயத்து ஒரு இதில் வந்து உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அப்பாடா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னொரு சைடு வந்து ஐயோ இது என்ன புது கொடுமை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஜிமினா உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம், நானாடா உன்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கேட்டேன், நீயா வந்து ப்ரப்போஸ் பண்ணி இப்போ ஏன்டா என்னை இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அவருக்கு வந்து நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, ஐயோ அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா, அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்திருக்கும், ஏன் நம்ம அப்பா இப்படி பண்ணுறாரு, லவ் பண்ணுறது லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களே வந்து அப்படியே பேசி திருப்பிக்கிறீங்க. லைக் வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட் டேல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க அப்பா ஜிமினோட அப்பா வந்து காலேஜுக்கு காட்ஸோட தான் அனுப்புறது. உங்ககிட்ட பேச முடியவே இல்லை, செம்மையா வந்து காண்ட் ஆகுது. அப்போ வந்து நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட பேச முடியல, அவரை வந்து உங்களை காலும் பண்ண முடியல. ஸோ அவரோட ஃபோனை வந்து ஜிமினோட அப்பா தான் வந்து எடுத்து வச்சிருந்துருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா கால் பண்ணி பேசுடி பேசுடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஆகாது, நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க, ஜிமின் கிட்ட தான் ஃபோன் இருந்திருக்கோம். அவருக்கு நீங்கள் கால் பண்ணதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரூமில் தான் வந்து இருந்திருப்பாரு. ஏய் மூன், எப்படி இருக்க மூன், மிஸ் யூடி, நான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறடி, சாரிடி, என் அப்பா உன்னை இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. உடனே டக்குன்னா அவங்க அப்பா வந்து ஃபோனை பிடுங்கிட்டு, இதை பாரு, என் பையன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எங்கிருந்தோ வந்து நீ என் பையனை வந்து உஷார் பண்ண பார்க்குறியா? எவ்வளோ பெரிய குடும்பம் என்னது, அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ வந்து வாக்குப்பட பார்க்குறியா? அந்த எண்ணத்தை குளித்தோடி புதைச்சிடு, உசுரோட நீயும் குடும்பமும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாங்க. உங்களுக்கா, ஐயோ இப்போ என்னடா என் குடும்பத்தையும் சேர்த்து இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் காலை கட் பண்ணிட்டு, என்னடி இப்படி பண்ணுறாரு அவங்க அப்பா, சமயம் ஓடி போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதே ஓடி போகிறதா என்ன உங்களுக்கு விளையாட்டாக போச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க நீங்கள். அப்படியே வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆகுது, காலேஜுக்கு தானே வரும், வந்துட்டு தானே இருக்காரு. ஸோ 1 மந்த் கழிச்சு தான் வந்து மேரேஜு. இப்படி இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ஜங்குக்கும் தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரு தான் வந்து நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறாரு. ஸ்கெட்சை போட்டு இந்த மாதிரி வந்து ஹெல்ப்பை வந்து நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி அவரு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து டேய் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மினிக்கு இருக்கு. என்ன பாஸ், டேய் அவன் நான் லவ் பண்ணுற பொண்ணுடா, நீ ப்ரப்போஸ் பண்ண, சரி என்னடா எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு பாஸ். அதெல்லாம் வந்து சகஜம்தான் தான் பாஸ், என்னதான் இருந்தாலும் நீங்கள் லவ்வர்ஸ் இல்லையா, உங்களை சேர்த்து வச்சாலே எனக்கு அது ஹாப்பி தான் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து
அவரு நெனைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவ கூட கொஞ்ச நாள் இருந்த இதுவும் எனக்கு இருக்கும் இல்லையா? அப்படின்ற மாரி நம்ம ஜங்குக்கு. ஸோ அதே மாரி தான் வந்து நைட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வந்து ஜங்குக் ஒரு பிளான் போட்டு குடுத்துருப்பாரு. அதப்படி தான் ஜிமினும் வந்து அங்கருந்து வந்திருப்பாரு. நீங்க ஆல்ரெடி வந்து வெயிட்டிங்ல தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்ததுமே வேகமா வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் வச்சிருந்துப்பாரு. உடனே நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால, அவரும் வந்து வேக வேகமா வந்து உங்கள ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறாரு. பையன் காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து அவங்க அப்பா வந்து அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு துரத்துறது, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, மெயின் ரோட்ஸ்ல இல்ல வந்து ஊருக்கு வெளியில அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துக்கு போய் தேடுங்கடா தேடுங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. நிறைய பேர் எல்லாம் போய் தேடுறாங்க. அதுக்கப்புறமா அவருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் வேகமா துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வேகமா துரத்துறாங்க. ஸ்டேஷனுக்கும் வந்து ரீச் ஆகிட்டு வேகமா ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இப்போ வந்து ட்ரெயினும் வந்து ஒன்று ட்ரெயின் நிற்கிது. அது எங்கே போகுது ஏதுன்னு எதுவுமே தெரில. அதுக்குள்ளார வந்து ஏறிடுறாங்க. ஏறுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறுறீங்க. அதுக்கப்புறமா ஜிமின்னு பாஸ் 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 இந்தாங்க லக்கேஜ் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து நல்லா சேஃபாக இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவர் திரும்பி போகிறாரு. பட் ஆனால் அவருக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வேகமாக ஓடி போய் அவரும் வந்து உள்ளார ஏறிக்கிறாரு. நீ எதுக்குடா வந்த பாஸ்? என்னதான் வந்து நீங்கள் இதாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சேஃபாக வந்து போகிறதுக்கு ரீச் ஆகணும்ல. நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி வந்து ஜிமினும் வந்து பெருசாக அதை கண்டுக்கல. சரி சரி வாங்க வாங்க போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சீட்டில் போய் உட்காடுறாங்க. எம்டியாக இருக்கிற சீட்டில் ட்ரெயினும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டிடிஆர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? டிக்கெட் எடுங்க அப்படின்ற மாதிரி. டிக்கெட்லாம் இல்லை, டிக்கெட் இல்லைன்னா ஃபைனு தான் கட்டணும், பரவாயில்லையா அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சரி நீங்கள்லாம் யார் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது வந்து இவங்க நான் லவ் பண்ணுற பொண்ணு. பட் ஆனால் இவங்க இந்த பையனை தான் லவ் பண்ணுறாங்க, இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா குழப்புற? அதாவது டிடிஆர், நான் இருக்கேன் இல்லையா, நான் இவங்கள லவ் பண்ணுறேன். இவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய் எங்கிருந்துடா வரீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஏன்டா, ஏன் உனக்கு கஷ்டமா இல்லையா? நீ லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எங்கேருந்து வந்த ஜந்துடா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து டிடிஆர் கேட்குறாரு. இதை பாருங்க, நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுங்க, டிக்கெட்டுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது வந்து ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. ஆந்திராவுக்கு போகுதா? சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எங்களுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துருங்க, ஒரு 3 டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டிடிஆரும் வந்து ஃபைனை போட்டு அவரும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே வந்து டைமும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. லைக் ட்ரெயின் வந்து அப்பப்போ அந்தந்த இடத்துல நிற்கும் இல்லையா? அப்படி நின்றுட்டு லைக் காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து லைக் வந்து ஜிமினோட அப்பாவோட ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம ஜப்பு தான். பாஸ் 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 ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, உங்கள் அப்பா ஆளுங்க வந்துட்டாங்க, ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொத்துறாரு. அடைச்சு கரும ஒரு நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி அவரும் வேகமாக ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி ஜங்குக்கும் வந்து ஓடுறாங்க 2 பேருமே. ஏறுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஏறுறாரு. அதுக்கப்புறமா ஜங்குக்கு ஏறுறாரு. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அப்படியே வந்து இப்போது ஆந்திராக்கும் வந்து ரீச் ஆகியாச்சு. ஹைதராபாத்துக்கு தான் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ரீச் ஆகிட்டு இப்போ ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால அங்கே போய் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு தனியாக ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, லைக் ஒரு மாதிரியான ஒரு வீடு இருக்குது. அங்கே தான் வந்து இந்த வீட்டில் நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்றலாம் வந்து
கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து அவங்களே வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் ஜிம்மினை காணோம். அங்கே வந்து மூணும் ஜங்குக் மட்டும்தான் இருக்காங்க. எங்கே போனாரு அப்படின்ட்டு என்ன எதுன்னே தெரில. அப்போ வந்து அங்கே ஒரு சாமியார் வந்து வராரு, லைக் பூஜாரி, பூஜை பண்ணுறவங்க அவர் வந்து வராரு. இந்த லெட்டரை வந்து அந்த தம்பி வந்து கொடுத்துட்டு போக சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூண்டை வாங்க போகிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெட்டரில் இருக்கும். அந்த லெட்டரில் வந்து இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுட்டு லைக் வந்து ஜிமின் வந்து அவர் வந்து என்ன லெட்டரில் எழுதியிருக்கு கூட நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூன் வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை நானே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் வந்து ஜங்குக் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன தான் தேடுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் வந்து திரும்ப வந்து போகிறேன், ஆனால் திரும்பி வருவேன், எனக்காக காத்துக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டரில் இருக்கும். ஜிமின் வந்து ஜங்குக் வந்து நீங்கள் ஜிமின் வந்து என்ன ஐயோ பேர் மாற்றி மாற்றி சொல்கிறேன், சாரி. ஜங்குக் வந்து இந்த மாதிரி படித்தா வந்து அவள் வந்து அவளுக்கு கஷ்டமாக இருக்குமே, அதனால் நம்ம இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மூன் எனக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் நான் திரும்ப வருவேன். நமக்கு வந்து காசெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதனால் நான் வேலைக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய சம்பாரிச்சிட்டு திரும்ப நான் உன்கிட்ட வருவேன். உனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு தர அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டு நான் வரேன். எனக்காக நீ காத்துக்கிடு, எப்போவும் வந்து உன்னோட நினப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கும், எனக்காக நீ காத்துட்டு இரு அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டரில் இருக்கும். அந்த லெட்டரில் இருக்கிற மாதிரி வந்து ஜங்குக் படிக்கிறாரு. அந்த லெட்டர் கூட அதை நானே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அது எப்படி இவ்வளோ வந்து அக்கறையாக பாசமாக இவ்வளோ காதலோடு அவர் எழுதியிருக்காரு, அதை எப்படி நான் தர மாட்டேனே அப்படின்ற மாதிரி. குடுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த லெட்டரை வாயில் போட்டுக்கிறாரு. என்னடா பண்ணுற, எதுக்குடா இப்போ அதை வாயில் போட்ட? ஆமாம் பின்ன நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி இவ்வளோ லவ் பண்ணுறதுனால தானே நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்க, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்காம. அப்போ இதை வந்து நான் சாப்பிட்டேன், எனக்கும் வந்து அதிக லவ் வரும் இல்லையா, அதனால தான். அப்போ நீங்கள் என்னையும் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நான் உன்னை லவ் பண்ணுறது அப்படியே கனவு கண்டுட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. கனவு காண்றதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜங்குக் சொல்கிறாரு. இப்படியே தான் வந்து உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறது, உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணித்தரது எல்லாமே வந்து ஜங்குக் தான். அவ்வளோ வந்து அவரோட லவ்வை வந்து காட்டுறாரு, உங்களை கேரிங்காக பார்த்துக்கிறதுல எல்லாமே வந்து அவர் பண்ணுறாரு. அண்ட் வந்து நான் வந்து இது வந்து லைக் என்னது ரொம்ப வந்து லாங்காக கொண்டு போகலான்னு தான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெயினாக என்னென்னலாம் வேணுமோ அதை மட்டும்தான் நான் ஸ்டோரிக்குள்ளார வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் சொல்லிடுங்க, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, உங்களுக்கு குக் பண்ணி தரது, அவங்க நல்லா பார்த்துக்கிறது, இப்படி எல்லாமே வந்து ஜங்குக் தான் பண்ணுறாரு. நீங்களும் வந்து அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கே தெரியாமல் நீங்கள் வந்து லைக் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜங்குக்கு வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படி தான் வந்து ஒரு நாள் வந்து அகெயின் வந்து ஒரு லெட்டர் லைக் வந்து ஒரு 1 இயர் வந்து ஆகியிருக்கும், இந்த மாதிரி ஒரு 1 இயர் வந்து ஆகியிருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க உங்ககிட்ட, ஜங்குக் எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, அவன் வருவான்ட்டு. இவ்வளோ நாளாக ஒரு லெட்டர் கூட போடல, எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் விட்டுட்டு போயிட்டான்னு தான் எனக்கு தோணுது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எப்படி, அவர் திரும்பி வருவேன்ட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அவர் திரும்பி வரும்போது நீங்கள் இல்லை அப்படின்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அதெல்லாம் வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் பார்க்கலாம்,
ஒரு வருஷம் ஆயிருச்சு ஜாங்கோக். இன்னும் எவ்வளோ நாள் தான் பார்க்குறது? என்னோட ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன். என்னோட ஒரு வருஷம் ஸ்டடீஸ் போச்சு. என் அம்மா அப்பாவெல்லாம் வந்து நான் நல்லா பார்த்துக்குவேன்ட்டு தான் அவங்க வந்து என்னை காலேஜுக்கு அனுப்புனாங்க. இப்போ இப்படின்ட்டு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம லைக் அசிங்கமா அவமானமா இருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம திரும்பி போயிடலான்னு தான் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்ட்டு நான் அவனோட லவ்வையே வந்து நான் அக்செப்டே பண்ணேன். ஆனால் வந்து உன் கூட இருக்கும்போது தான் வந்து லவ்னாலே என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக். என்ன நீ லவ் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்க ஏதோ வந்து அவர் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவரை ரொம்ப லவ் பண்றீங்கன்னு தெரியும். கோவத்துல தான் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக் சொல்றாரு. நீங்க வேகமா ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இல்ல, நான் கோவத்துல எல்லாம் பேசல, உண்மையாதான் நான் வந்து சொல்றேன். நான் உண்மைதான் ரொம்ப லவ் பண்றேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல, இல்ல. ஜங்குக் வந்து அவரோட காதை வந்து பொத்திக்கிறாரு. நீங்க வந்து கோவத்துல தான் பேசுறீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த லெட்டர் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீ வந்து பொய் தான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பாரு ஜங்குக், நான் உன்னதான் ரொம்ப 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 லவ் பண்றேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு சைடு நின்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஜங்குக் இந்த சைடு அவர் காதெல்லாம் மூடிக்கிட்டு தான் இருப்பார். எதையுமே வந்து கேட்டிருந்துருக்க மாட்டார். அவனெல்லாம் நான் லவ்வே பண்ணல, அவனை தான் நான் லவ் பண்ணுறேன், உங்க கூட தான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் கோவமாக தான் இன்னும் வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம் வந்து மோன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா ஜிம்முன்னு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கா ஷாக்கு? அப்படி ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கா காதில் வந்து கையை வச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. அவரும் வந்து பேசி முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்காக பார்த்துருப்பாரு. பார்த்தா ஜிம்மி நின்றுட்டு இருக்காரு. அவர் வேகமாக வந்து உங்களை தான் ஹக் பண்ணுறாரு. மோன், நான் திரும்பி வந்துட்டேன் மோன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. நம்ம மேரேஜை என் அப்பாவே வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நம்ம மேரேஜு ஜாலியாக ஹாப்பியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நடக்கும் மோன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டேய், தேங்க்ஸ்டா ஜங்குக்கு, இவ்வளோ நாளாக வந்து என்னோட பொண்டாட்டி நீ பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் யாருமே இருந்திருக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ அவளை சேஃபாக பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்கிட்ட விட்டுட்டு போனேன். இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு போக வந்துட்டேன். என் வீட்டில் மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் டைரெக்டாக கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் ஜிம்மின் சொல்கிறாரு. அவரும் வந்து உங்களையும் வந்து கூட்டிகிட்டு ஜிம்மினையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. இந்த விஷயம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து சொல்லுது. இந்த மாதிரி வந்து அவங்களோட ஜிம்மினும் உங்கள் ஜிம்மினோட அப்பா எல்லாம் வந்து போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணை உன் பையன் ரொம்ப காதலிக்கிறான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை போட்டு இவ்வளோ நாளாக வந்து என்கிட்ட அதுக்காக வந்து சண்டை போட்டு பேசாமல் நிறையா வந்து உங்கள் பொண்ணுக்காக பண்ணியிருக்கான். உங்கள் பொண்ணு என் பையனுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கும் வந்து நல்ல இடத்துல வந்து இருந்து பொண்ணு கேட்குறாங்க. பெரிய இடம், நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜிம்மினும் வந்து உங்கள் பொண்ணுங்க மீதி இருக்கிற பொண்ணுங்க பசங்க வாழ்க்கையெல்லாம் வந்து படிப்புக்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு தம்பி, அட நீங்கள் இருங்கத்த, இதில் என்ன இருக்குது, அவங்களோட கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. அப்படியே வந்து உங்களுக்கு மேரேஜும் வந்து தேவெல்லாம் வந்து வருது. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. வந்து அவங்களுக்கும் வந்து நல்லா வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து உங்கள் வீடெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பழைய வீடு, லைக் ரொம்ப பழைய வீடு, அதோட செல்லமாக இருக்கிற வீடாக தான் இருக்கும். ஜிம்மின் வந்து அவங்க மாமனார் மாமியார் நல்ல ஒரு பிளேஸில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஒரு
பெரிய வீடா வந்து வாங்கி குடுத்துருந்திருப்பாரு. அது அவங்க பேர்லயே வந்து ரிஜிஸ்டரும் வந்து பண்ணி குடுத்துருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அ நகை எல்லாம் வாங்கி குடுத்துருப்பாரு. நல்ல காலேஜ்ல, நல்ல ஸ்கூல்ல வந்து நீங்கலாம் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக அது எல்லாமே வந்து பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாமே வந்து உங்க அம்மா வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அ இவ்ளோ வந்து நல்ல மாப்பிள வந்து கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். நம்ம குடும்பத்துக்காக அவங்க எவ்ளோ பண்ணியிருக்காங்க பாரேன். அவ்ளோ பணக்காரங்களா இருந்தும் எந்த ஒரு இதுவுமே அவங்க காட்டிக்கல. பாரு மாப்பிள வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா. அவ்ளோதான் சுத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு உங்களுக்கு. வாழ்க்கையே அவ்ளோதானா அப்படின்ற மாரி இருக்கு. ஜங்குக் வந்துர மாட்டானா? ஜங்குக் வந்து அதுக்கப்புறமா உங்க முன்னாடி வரவே இல்ல. அவன் எங்க இருக்கானும் வந்து உங்களுக்கு தெரியல. லைக் வந்து அவன் வந்து வந்து கல்யாணத்த நிறுத்திட மாட்டானா? வந்து என்ன கூட்டிட்டு போக மாட்டானான்ட்டு தான் உங்களுக்கு இருக்கு. லைக் வந்து அந்த மண்டபத்திலே தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவ தான் வந்து எங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா சொல்லியிருப்பாங்களா, அந்த பொண்ணும் வந்து வந்திருப்பா. நமக்கு குடுத்து வச்சது அவ்வளவுதான் போல. என்ன பண்றது? சரி நமக்குன்னு இருந்தவன் இப்போ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறான். என்ன கொடுமடா இதெல்லாம். அதையும் நாம பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எவனாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டானா, அந்த கேப்ல நான் பூந்துக்க மாட்டானா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு சைடு. லைக் வந்து உங்களையும் வந்து எல்லாம் கூட்டிட்டு மணமேடையில வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் சடங்கு இதெல்லாம் பண்ணணும்ல, அது எல்லாமே வந்து நடக்குது. தாலி கட்டுற டைமும் வருது. அந்த இடத்துல ஜங்குக் இல்லவே இல்லை. நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, ஜங்குக் வந்துட மாட்டானா வந்துட மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம். வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. லைக் வந்து ஜிம்மன் தான் உங்களை பார்க்குறாரு. அவ்வளோ ஸ்மைல், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து தாலி கட்டட்டுமா அப்படின்ற மாதிரி லைக் பண்ணுறாரு. அப்போதான் வந்து இதுக்கப்புறம் நம்ம சைலண்ட்டாக இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஜங்குக் தான் வேணும், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. லைக் வந்து எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இது, உங்கள் அம்மாவை என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியுமா, ப்ளீஸ். ஜிம்மன், நான் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து உங்கள் லவ் அக்செப்ட் பண்ண வச்சிங்க. பட் ஆனால் நான் உங்களை லவ்வே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கும் வந்து ஒரு வேளை வந்து நம்ம அவளுக்கு கொடுத்த எந்த டைமில் லவ் கொடுத்துருக்கணுமோ அது கொடுக்காததுனால யார் கொடுத்தாங்களோ அவங்கள அவள் லவ் பண்ணுறா போல. சரி அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரி நீ போய் அவங்க கூட சந்தோஷமாக இரு, ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடஞ்சின்னு டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பா நான் என்ன பேசுகிறேன் எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ அவன் கூட சந்தோஷமாக இரு. தேங்க்ஸ் ஜிம்மன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எந்திரிச்சு போடுறீங்க. ஜிம்மனோட பவாட்டி என்னடா பண்ணி வச்சிருக்க? இத்தனை பேர் முன்னாடி நீ அவளுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ண என்கிட்ட, எவ்வளோ அடி வாங்கியிருக்க என்கிட்ட. இப்போ வந்து அசால்ட்டாக அந்த பொண்ணு வந்து போறேன்னு சொல்கிறா, நீ வந்து சரி போ அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிற. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாருப்பா. லவ்னா என்ன அடையிறது மட்டும்தானா? நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்காக விட்டு கொடுக்கறதும் லவ் தான்ப்பா. இந்த விஷயத்துல அவளை மிஸ் பண்ணுவேன் தான், ஆனால் என்னை விட நல்லா பார்த்துக்கிற தகுதி வந்து என்னை விட அவன் நல்லா பார்த்துப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மினா தான் வந்து சொல்கிறாங்க. பைத்தியமாடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அப்பா திட்டுறாங்கப்பா. நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தீங்களா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா, நீ வந்து நினச்சி மாற்றிக்கிட்டே இருப்ப. கல்யாணம் இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் எவடா ஒன்று ஏற்றுக்குவா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், அதான் நான் இருக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து உட்காந்துருப்பா. அந்த பொண்ணும் வந்து அப்படியே நல்லா வந்து கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் வந்து ரெடியாகி வந்திருப்பா. இப்போ என்னடா இங்க இருந்துடா வந்து இந்த கேரக்டரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பார்க்குற, சீக்கிரம் தாலி கட்டு, நீ அப்புறம் மனசு மாட்டிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த சுஜியும் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜிமினும் வந்து
சிரிச்சுட்டு தாலியை கட்டுறாரு. இங்க இவங்களோட மேரேஜ் வந்து முடியுது. அங்க வந்து நீங்க தான் ஜங்குவை தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, கால்லாம் பண்ணி இருந்திருப்பீங்க, காலை வந்து எடுத்தே இருந்திருக்க மாட்டாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து போயிடுறீங்க அந்த பிளேஸுக்கு. ஜங்குக் வந்து அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. லைக் வந்து ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவர் அழுதுட்டு இருக்காரு. ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாய்ஸ் திரும்பி பார்க்கறாரு. நீங்க அப்படியே மனக்கோலத்துல நின்றுட்டு இருக்கீங்க. உடனே ஜங்கோக் வந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற ஹனிமூனுக்கெல்லாம் எங்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து அவர் வந்து கேட்குறாரு. நீங்களா பலார்னு ஒரு அறை தான் விடுறீங்க. என்னடா என்ன நீ பெரிய உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினப்பா உனக்கு, அப்படியே தியாகம் பண்றாரு. தியாகம் மயிறு. இந்த கல்யாணத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு உனக்காக நான் இங்க வந்திருக்கேன்டா, உன்னை லவ் பண்றேன்டா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கூட, இதையே தானே நான் அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு கோபமா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்றதையும் கேட்காம காதை மூடிக்கிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. ஏய் அடிக்காத அடிக்காத, சரி 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 அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து ஜாங்கக்கும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரோட கண்ணுமே டியர்ஸ் வருது. லவ் யூ, லவ் யூ டூடா பொன்னி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அண்ட் இதோட ஹாப்பி என்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னா போனஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஃபன்னான போனஸை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் வந்து இது எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டி மூவி மாதிரியே இருந்திருக்காது, அது எனக்கே தெரியும். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி இருந்திருப்பேன். லைக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.